வணக்கம் நண்பர்களே. நாம் அந்த பகுதியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓய்வூதிய திட்டம் திடீர் ஒத்திவைப்பு, அதிகாரிகளுக்கு முதல்வர் போட்ட அதிரடி உத்தரவு அப்படிங்கிற தலைப்பு தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷனில் வரும். ஆந்திர மாநிலத்தில் சந்திரபாபு நாயுடு தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி கடந்த ஜூன் மாதம் அமைந்தது. முதல்வராக பதவியேற்ற உடனேயே தனது வாக்குறுதிகளை எல்லாம் ஒவ்வொன்றாக நிறைவேற்றி வருகிறார் முதல்வர் சந்திரபாபு நாயுடு. அந்த வகையில் அரசு பணி, அண்ணா கேண்டீன் உள்ளிட்ட பல திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக என்.டி. ராமாராவின் பெயரை மேம்படுத்தும் வகையில் என்டிஆர் பரோசா ஓய்வூதிய திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என அறிவித்திருந்தார். என்.டி. ராமாராவ் தலைமையில் 1994 to 95 ஆண்டு ஏழைகளுக்கு மாதம் 35 ரூபாய் என ஓய்வூதியம் வழங்க தொடங்கினார். அந்த திட்டம் மேம்படுத்தப்படும் என அறிவித்த சந்திரபாபு நாயுடு என்டிஆர் பரோசா ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் 4000 ரூபாய் ஓய்வூதியம் வழங்கப்படும் என அறிவித்தார். ஏற்கனவே 1000 ரூபாய் ஓய்வூதியம் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது 3000 ரூபாய் உயர்த்தப்பட்ட 4000 ரூபாயாக வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டு கடந்த ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் இந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார். அப்போது ஒவ்வொரு பயனாளிக்கும் ஜூலை மாத ஓய்வூதியம் ரூபாய் 4000 மற்றும் ஏப்ரல், மே மற்றும் ஜூன் மாதங்களுக்கான நிலுவைத் தொகை ரூபாய் 1000 உட்பட 7000 ரூபாய் வழங்கப்பட்டது. இந்நிலையில் இதன் அடுத்த கட்டமாக ஆகஸ்ட் 31ஆம் தேதியன்று இன்று பிற்பகல் 2 மணிக்கு கர்னூல் மாவட்டம் ஓவர்கல் கிராமத்தில் சில பயனாளிகளுக்கு அவர்களின் வீட்டிற்கே சென்று ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு ஓய்வூதியத்தை வழங்க உள்ளார் என அறிவிக்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளையும் அதிகாரிகள் தீவிரமாக மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் ஆந்திர மாநிலத்தில் பரவலாக கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. கனமழையால் ஏற்பட்டுள்ள சிரமத்தை கருத்தில் கொண்டு கிராமம் மற்றும் வார்டு செயலக ஊழியர்களுக்கு சமூக பாதுகாப்பு ஓய்வூதியம் வழங்குவதில் இருந்து முதல்வர் சந்திரபாபு நாயுடு இன்று அவகாசம் அளித்துள்ளார். இது குறித்த ஆந்திர அரசின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பின்படி மாநிலத்தின் பல பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக என்டிஆர் பராசா ஓய்வூதிய தொகை வழங்க முடியாத பயனாளிகளுக்கு அடுத்த 2 நாட்களில் ஓய்வூதிய தொகை வழங்கப்படும் என்று முதல்வர் சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார். ஓய்வூதியத்தை இன்றே வழங்க வேண்டும் என்றோ அல்லது அதற்கான இலக்குகளை நிர்ணயிக்கவோ ஊழியர்களுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டாம் என்று மாவட்ட ஆட்சியாளர்களுக்கு முதல்வர் சந்திரபாபு நாயுடு அறிவுறுத்தியுள்ளார். செப்டம்பர் 1ஆம் தேதியான நாளை ஞாயிற்றுக்கிழமை என்பதால் செப்டம்பர் 1ஆம் தேதிக்கு பதிலாக ஆகஸ்ட் 31ஆம் தேதியான இன்று ஓய்வூதியம் வழங்க அரசு முடிவு செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது. ஸோ வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.